இரவு நேரத்தில் உலகம் உறங்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக அற்புதங்களை நிகழ்த்த விழித்தெழுகிறது. ஆம், இது மாயாஜாலம் அல்ல, இது ஆற்றலின் விதி, குவாண்டம் இயற்பியலின் உண்மை மற்றும் உங்கள் ஆன்மாவின் அழைப்பு. இன்று இரவு செவிமடுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள அனுமதியுங்கள். ஏனெனில் இரவின் இந்த அமைதியான அலைகளில் பிரபஞ்சம் உங்களுக்குள் இறங்கவிருக்கிறது. நீங்கள் கேட்ட அனைத்தும், நீங்கள் ஏங்கிய அனைத்தும் இந்த ஒரு இரவின் ஆற்றலில் வெளிப்படக்கூடும். பிரதிநிதித்துவத்திற்கு இரவு ஏன் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கிறது? சிலர் உறக்கத்தில் இருக்கும்போது ஒரு உணர்வையோ அல்லது ஒரு காட்சியையோ அனுப்பும்போது சில வாரங்களுக்குள் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடுவதை நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? சிலருக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்களின் ஒவ்வொரு பாதையையும் சீர் செய்வது போல பிரபஞ்சம் ஏன் செயல்படுகிறது? இதற்கான பதில் இரவின் மர்மமான சக்தியில் அடங்கியுள்ளது. பகரின் பரபரப்பு தணியும் போது, எண்ணங்களின் பெருக்கம் அடங்கும்போது ஒரு கதவு திறக்கிறது. அது உங்கள் ஆழ்மனதின் கதவு. இந்த கதவின் மறுபுறத்தில் பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறது. ஏனென்றால் இப்போது அது ஆழ்மனதிலிருந்து நேரடியாக பாய்ந்து பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைகிறது. எனவே நீங்கள் இரவில் பயம், சோகம், கவலை அல்லது கோபத்துடன் உறங்கச் சென்றால் அதே அதிர்வுகள் பிரபஞ்சத்திற்குள் சென்று உங்கள் வாழ்க்கைக்கு திரும்புகின்றன. ஆனால் நீங்கள் இரவில் நன்றியுணர்வு, நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் உறங்கச் சென்றால் பிரபஞ்சம் உங்களுக்காக அற்புதங்களை நிகழ்த்தும் நிலைக்கு மாறுகிறது. இது குருட்டு நம்பிக்கை அல்ல, இது நரம்பியல் மற்றும் குவாண்டம் இயற்பியலின் ஒரு கொள்கையும் கூட. புகழ்பெற்ற விஞ்ஞானியான டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் உங்கள் ஆழ்மனம் உங்கள் வாழ்க்கையின் 95% கட்டுப்படுத்துகிறது என்று கூறுகிறார். மேலும் இந்த ஆழ்மனம் இரவில்தான் அதிகபட்ச நிரலாக்கத்தை உள்வாங்குகிறது. இதன் பொருள், இரவில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ உணர்கிறீர்களோ அது வெறும் கனவல்ல, அது நாளைய நிஜமாகிறது. எனவே இன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் உங்கள் நோக்கங்களை தெளிவுபடுத்துங்கள். உங்கள் எண்ணங்களை நேர்மறையாகவும் உங்கள் ஆற்றலை இலகுவாகவும் நன்றியுணர்வுடனும் வைத்திருங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் எப்போதும் செவிசாய்க்கிறது, ஆனால் அது இரவில் மிகவும் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உறங்குவதற்கு முன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது நாம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமான இரவின் கடைசி மணி நேரத்தை பற்றி பேசுகிறோம். அதுவே உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. உறங்குவதற்கு முந்தைய நேரம் உங்கள் நனவு மனதை விட ஆழ்மனதிற்கு மிகவும் புனிதமானது. ஏனென்றால் உறக்கத்திற்கு பிறகு உங்களுக்கு தோன்றும் எண்ணங்கள் இரவு முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கின்றன. ஒவ்வொரு எண்ணமும் ஆற்றலின் ஒரு விதை. மேலும் உறக்கத்திற்கு முன் விதைக்கப்படும் அந்த விதை பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வுகளாக பரவுகிறது. அந்த எண்ணங்கள் எதிர்மறையாகவோ, அச்சம் நிறைந்ததாகவோ அல்லது சிக்கலானதாகவோ இருந்தால் பிரபஞ்சம் அதுபோன்ற நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் ஆற்றலையும் உங்களை நோக்கி ஈர்க்கிறது. ஆனால் அந்த எண்ணங்கள் அமைதியாகவும் நேர்மறையாகவும் அன்பாகவும் நன்றியுணர்வு நிறைந்ததாகவும் இருந்தால் பிரபஞ்சம் அவற்றை 1000 மடங்கு அதிக சக்தியுடன் பெருக்குகிறது. எனவே இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன் செய்ய வேண்டும். இது வெறும் சடங்கல்ல, அற்புதங்களை செயல்படுத்த உதவும் 3 தெய்வீக திறவுகோல்கள் இவை. முதலில் அனைத்தையும் விடுவியுங்கள், விட்டுவிடுங்கள். முதலில் அனைத்தையும் விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். பகலில் என்ன நடந்திருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ குழப்பமானதோ அல்லது வேதனையானதோ, அதனுடன் உறங்கச் செல்லாதீர்கள். உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், இன்றைய ஒவ்வொரு துக்கத்தையும், ஒவ்வொரு கவலையையும், ஒவ்வொரு குழப்பத்தையும் நான் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன். இப்போது இது என்னுடையதல்ல, இது பிரபஞ்சத்தினுடையது. ஒவ்வொரு நாளின் சுமையையும் உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்திருக்காதீர்கள். அதை ஒரு பலூனை போல காற்றில் விடுங்கள். மன்னிப்பும் இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களையும் மற்றவர்களையும் மன்னியுங்கள். நடந்தது எல்லாம் இப்போது கடந்த காலம். பிரபஞ்சம் கடந்த காலத்தை பார்ப்பதில்லை, அது உங்கள் ஆற்றலை மட்டுமே பார்க்கிறது.
உங்கள் ஆற்றல் ஒளியாகவும் சுதந்திரமாகவும் விடுவிக்கப்பட்டதாகவும் இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக தடையின்றி செயல்படும். இரண்டாவது, நன்றியுணர்வு. நன்றியுணர்வின் அற்புதம். இரண்டாவது படி, தூய இதயத்திலிருந்து நன்றி சொல்வது. சொல்வது எளிது, ஆனால் நீங்கள் முழு மனதுடன் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றல் பாயத் தொடங்குகிறது. இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள், பிரபஞ்சமே, என் வாழ்வில் உள்ள எல்லாவற்றிற்கும் நன்றி. என் மூச்சு, என் உடல், என் குடும்பம், என் உணவு, என் போராட்டங்கள், என் கற்றல்கள், எல்லாவற்றிற்கும் நன்றி. நன்றி உணர்வு என்பது செழிப்பு, அற்புதங்கள் மற்றும் குணமளித்தலை ஈர்க்கும் ஒரு காந்தப் பொறி. நன்றி உணர்வுடன் உறங்குபவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தையும் அமைதியான மனதையும் கொண்டிருப்பதாகவும் வாழ்க்கையில் விரைவில் வெற்றியை அடைவதாகவும் எண்ணற்ற ஆய்வுகள் காட்டுகின்றன. ஏனெனில் நன்றியுணர்வு என்பது மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்ட ஒரு உணர்ச்சியாகும். இது பிரபஞ்சத்துடன் ஒரு முழுமையான ஒத்திசைவை உருவாக்குகிறது. நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது இந்த நபர் தயாராகவும் தகுதியானவராகவும் மேலும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றும் பிரபஞ்சம் புரிந்து கொள்கிறது. மூன்றாவது, நோக்கம். ஒரு தெளிவான ஆன்மார்த்தமான நோக்கம். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான படி ஒரு நோக்கத்தை உருவாக்குவதாகும். உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு சிறிய ஆனால் தூய்மையான மற்றும் தெளிவான நோக்கத்தை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். நான் முழுமையான ஆரோக்கியத்தை நோக்கி நகர்கிறேன். நான் என் ஆன்ம துணையை சந்திப்பதற்கு இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன். நான் நிதி சுதந்திரத்தை நோக்கி நகர்கிறேன். நான் அமைதியும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். வெறுமனே நினைக்காதீர்கள், அதை உணருங்கள். அது ஏற்கனவே அங்கே இருக்கிறது. ஏனென்றால் பிரபஞ்சம் விருப்பங்களால் இயங்குவதில்லை, அது அதிர்வு மற்றும் நம்பிக்கையால் இயங்குகிறது. நீங்கள் ஒரு தெளிவான நோக்கத்தை அமைத்தவுடன் உங்கள் ஆற்றல் மிக துல்லியமாக குவியும். அந்த ஆற்றல் பிரபஞ்சத்திற்கு ஒரு கட்டளையை இடுகிறது. இதுதான் என் இலக்கு, இதை என் வழியில் அனுப்பு. முயற்சிக்காதீர்கள், நம்புங்கள். ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கையுடன் உறங்கும்போது பிரபஞ்சம் இரவு முழுவதும் உங்கள் யதார்த்தத்தை அமைதியாக மறுவடிவமைக்கிறது. ஆகவே இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், முதலில் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், உங்கள் பாரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்கள் இதயத்திலிருந்து நன்றியை வெளிப்படுத்துங்கள், நன்றியுணர்வுடன் உறங்குங்கள். மூன்றாவதாக, ஒரு தீர்மானம் எடுங்கள், உங்கள் ஆன்மாவிலிருந்து வரும் ஒரு தீர்மானம். இந்த 3 படிகளும் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஆற்றல் தடைகளை நீக்கிவிடும். அதன் பிறகு பிரபஞ்சம் உங்களுக்கு அற்புதங்களை வழங்குவதை நிறுத்த எந்த காரணமும் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் உங்களை ஒரு ஏற்பியைப் போல, ஒரு காந்தத்தைப் போல, ஒரு பிரபஞ்ச கலத்தைப் போல திறந்துவிட்டீர்கள். இப்போது நம்பிக்கையுடன் உறங்குங்கள், பிரபஞ்சம் அதன் வேலையை செய்யட்டும். ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். 1, 2, 3. ஒவ்வொரு முறை நீங்கள் மூச்சை வெளியே விடும்போதும் உங்கள் உடலிலிருந்து பதற்றம் விலகுகிறது, உங்கள் மனம் லேசாகிறது, உங்கள் ஆன்மா ஆழமாக திறக்கிறது. இப்போது உங்களுக்குள் மென்மையாகச் சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் எனக்காக செயல்படுகிறது. இந்த வார்த்தைகளை உணருங்கள், அவற்றை வெறுமனே பேசாதீர்கள், உணருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆற்றல், ஒரு சமிக்ஞை, அது நேரடியாக பிரபஞ்சத்திற்கு செல்கிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள்,
உங்கள் தலைக்கு மேலே வானத்திலிருந்து ஒரு நீல நிற ஒளிரும் ஆற்றல் இறங்குகிறது. மிகவும் மெதுவாக, மிகவும் மென்மையாக, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஆற்றல் இப்போது உங்கள் தலையை தொடுகிறது. உங்கள் மனதிலிருந்து எல்லா சோர்வையும் கழுவி செல்கிறது. ஒவ்வொரு பதற்றமும், ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் மெதுவாக மங்கிப் போகிறது. இந்த ஆற்றல் இப்போது உங்கள் கண்களுக்குள் நுழைகிறது. உங்கள் பார்வையை தெளிவாக்குகிறது. இப்போது உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தெளிவாக காணலாம். இந்த ஆற்றல் இப்போது உங்கள் தொண்டைக்குள் நுழைகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் சொல்ல விரும்பிய, அடக்கி வைத்திருந்த அனைத்தும் இப்போது வெளிப்படுகின்றன. உங்கள் தொண்டை திறக்கிறது, மேலும் உண்மை மற்றும் வெளிப்பாட்டின் சக்தி மீட்கப்படுகிறது. அதை உணருங்கள். இந்த ஆற்றல் இப்போது உங்கள் இதயத்திற்குள் நுழைகிறது. அந்த காயங்கள் அனைத்தும், அந்த வலிகள் அனைத்தும், அந்த கடந்த கால நினைவுகள் அனைத்தும் மெதுவாக கரைந்து போகின்றன. ஒரு கதவட்பம், அன்பின் அலை உங்கள் மார்பு முழுவதும் பரவுகிறது. பிரபஞ்சம் சொல்கிறது, நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் போதுமானவர். இந்த ஆற்றல் இப்போது உங்கள் வயிற்றுக்குள் நுழைகிறது. உங்கள் உள் வலிமையை எழுப்புகிறது. தன்னம்பிக்கையையும் அமைதியையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துகிறது. இப்போது அந்த ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பாய்கிறது. ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு உணர்வும் ஒளியால் நிரம்புகிறது. இப்போது பிரபஞ்சத்தை மென்மையாக அழையுங்கள். அன்புள்ள பிரபஞ்சமே, நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் செழிப்பு, அன்பு மற்றும் அற்புதங்களுக்கு தகுதியானவன். நன்றி பிரபஞ்சமே, நன்றி, நன்றி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் ஒரு படி நெருங்கி வருகிறது. நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து தனிப்பட்டவர் அல்ல, நீங்களே பிரபஞ்சம். மேலும் படைப்பு அனைத்தும் இப்போது உங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு பரந்த ஒளி நிறைந்த கதவு திறப்பதை. அந்த கதவுக்கு அப்பால் நீங்கள் விரும்பும் அனைத்தும் உள்ளன. அன்பு, பணம், அமைதி, ஆரோக்கியம், அங்கீகாரம், வெற்றி, அனைத்தும். அந்த கதவுக்குள் நுழையுங்கள். நீங்கள் இப்போது எல்லாம் சாத்தியமான ஒரு உலகில் இருக்கிறீர்கள். பிரபஞ்சம் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றும் ஒரு உலகில். இப்போது உங்களுக்குள் சில உறுதிமொழிகளை மீண்டும் சொல்லுங்கள். நான் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைந்திருக்கிறேன். என் எண்ணங்கள் என் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. என் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்கின்றன. நான் விரும்பும் அனைத்தும் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. பிரபஞ்சமே, எல்லையற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நான் தேடும் அனைத்தும் ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நான் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறேன். பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு உறுதிமொழியுடனும் பிரபஞ்சத்தின் அதிர்வெண் உங்களுடையதுடன் இணைகிறது. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இப்போது சில கணங்கள் அமைதியாக படுத்துக் கொள்ளுங்கள். சிந்திக்காமல் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணருங்கள். இது ஒரு கனவல்ல, இது வெளிப்பாட்டின் ஆரம்பம். இப்போது நீங்கள் உறங்கச் செல்லும்போது ஒரே ஒரு உணர்வுடன் உறங்குங்கள். நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, அற்புதங்கள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றன. நான் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியுடன் முழுமையாக இணைந்திருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை எனக்குள் உணர்கிறேன். பிரபஞ்சம் அதன் அற்புதங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக நான் இப்போது மாறிவிட்டேன். என் ஆன்மா, என் ஆற்றல் மற்றும் என் நம்பிக்கை பிரபஞ்சத்தின் அலைகளுடன் இணைந்துள்ளன. என் எண்ணங்களே என் எதிர்காலத்தின் அடித்தளம். ஒவ்வொரு நேர்மறையான எண்ணமும் என் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. என் எண்ணங்களே என் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன என்பதை நான் இப்போது அறிவேன்.
ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்ச்சியும், ஒவ்வொரு கற்பனையும் இப்போது நான் விரும்பிய யதார்த்தத்திற்கு பிறப்பு கொடுக்கிறது. என் வாழ்வில் அற்புதங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புதிதான ஒன்று, அழகான ஒன்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று என் வாழ்வில் நுழைகிறது. பிரபஞ்சம் என் ஆற்றலை உணர்ந்து என்னை மேலும் உயரங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. சாத்தியமற்றதும் சாத்தியமாகும் ஒரு பாதையில் நான் இப்போது இருக்கிறேன். மனதார நான் விரும்பும் அனைத்தும் மெதுவாக என்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. என் உறுதி, என் உணர்வுகள், என் நம்பிக்கை இவை அனைத்தும் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கின்றன. ஒவ்வொரு விருப்பமும், ஒவ்வொரு கனவும் இப்போது பிரபஞ்சத்தின் வரைபடத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாதையும் இப்போது நான் விரும்பும் வாழ்க்கையை நோக்கி என்னை வழிநடத்துகிறது. பிரபஞ்சமே, உனது ஈடு இணையற்ற அம்புக்கும் முடிவற்ற ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். நான் பெற்றவற்றாலும் இனி வரவிருப்பவற்றாலும் என் இதயம் நிறைந்துள்ளது. பிரபஞ்சமே, என்னை தாங்கியதற்கும் எனக்கு வழிகாட்டியதற்கும் முடிவில்லாமல் என் மீது அன்பு செலுத்தியதற்கும் நன்றி. நான் செல்வம், அன்பு, ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்கு தகுதியானவன். நான் எல்லா வகையிலும் முழுமையானவன். நான் பிரபஞ்சத்தின் அருளுக்கு தகுதியானவன். நான் இப்போது என் வாழ்வில் செழிப்பை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு முழு எளிமையுடன் வந்து சேர்கின்றன. எல்லாம் எப்போதும் எனக்கு சாதகமாகவே அமைகின்றன. ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு தடையும் இப்போது ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. நான் எந்த பாதையில் நடந்தாலும் பிரபஞ்சம் அதை எனக்கு எளிமையாகவும் அழகாகவும் ஆக்குகிறது. எதுவும் தவறாகப் போகாது, ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் என் பக்கமே இருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு மூச்சிலும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். இந்த வாழ்க்கைக்கும், இந்த அமைதிக்கும், இந்த இணைப்புக்கும் நன்றி. பிரபஞ்சமே, என்னை அற்புதங்களுக்கான காந்தமாக மாற்றியதற்கு நன்றி. நான் இப்போது சரணடைகிறேன், முழுமையாக நம்புகிறேன். பிரபஞ்சமே, எனக்கு எது சிறந்ததோ அதையெல்லாம் நீ தருவாய் என்று எனக்கு தெரியும். என் கனவுகளையும் ஆசைகளையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இப்போது எஞ்சியிருப்பது நம்பிக்கை மட்டுமே. நீ என்னுடன் இருக்கிறாய். இரவின் இந்த அமைதியில் நான் என்னை இழந்து பிரபஞ்சத்தை காண்கிறேன். இப்போது என் ஆன்மா, என் எண்ணங்கள், என் ஆழ்மனம் ஆகியவை முழுமையாக ஒன்றிணைந்துள்ளன. நன்றி பிரபஞ்சமே, என் சக்தியை நீ எனக்கு நினைவூட்டினாய். இப்பொழுதும் என்றென்றும் அற்புதங்களை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போது உங்கள் சுவாசத்தை உணருங்கள். கவனத்துடன், அமைதியான மனதுடன் பிரபஞ்சத்திற்கு ஒரு புன்னகையை அனுப்புங்கள். ஏனென்றால் அது இப்போது உங்களுக்காக செயல்படத் தொடங்கிவிட்டது. இப்போது நீங்கள் உறங்கச் செல்லும்போது உங்கள் இதயத்திலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உறங்குவதில்லை. நீங்கள் உறங்கும்போது அது உங்களுக்காக செயல்படுகிறது. உங்கள் மனதில் நீங்கள் இப்போது விதைத்த விதைகள் பிரபஞ்சத்தின் மண்ணில் விதைக்கப்பட்டுவிட்டன. இப்போது அவை 100% பலன் தரும். உங்கள் சந்தேகங்களை உறங்க வைத்து உங்கள் நம்பிக்கையை எழுப்புங்கள். ஏனென்றால் ஒருவர் உண்மையான இதயத்துடனும் நம்பிக்கையுடனும் பிரபஞ்சத்தை அழைக்கும்போது அது பின்வாங்குவதில்லை. இன்றிரவு இதை கேளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக அற்புதங்களை நிகழ்த்தும். இந்த அனுபவம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் 7 நாட்களுக்கு தினமும் இந்த காணொளியை கேளுங்கள். இந்த காணொளி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் நீங்களும் இப்போது உங்கள் வாழ்வில் பிரபஞ்சத்தின் சக்தியை உணர்ந்தால் இந்த புனிதமான ஆற்றலை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். கமெண்ட்டுகளில் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள். உங்கள் தீர்மானத்தை மீண்டும் கூறுங்கள். மேலும் அது மிகவும் தேவைப்படும் ஆன்மாவிற்கு அனுப்புங்கள்.